அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது காலனும் கிழவியும் எனும் சிறுகதையின் கதையும் கதை சுருக்கம் பற்றிய செய்திகளை காணலாம். கதைக்கு செல்வதற்கு முன் இதனை இயற்றிய ஆசிரியர் பற்றிய சிறு குறிப்பினை காணலாம். காலனும் கிழவியும் எனும் இத்தலைப்பின் ஆசிரியர் புதுமை பித்தன். இவரது இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். இவர் பிறந்த ஆண்டு 1906 ஆண்டு ஏப்ரல் 25 நாள். இறந்த வருடம் 1948 ஜூன் 30. தமிழ் எழுத்துலகில் பிரபலமான எழுத்தாளர்களுள் ஒருவராக அறியப்படுகின்றார். இவரின் எழுத்துக்கள் சமூக விமர்சனமும் நையாண்டியும் முற்போக்கு சிந்தனையும் இலக்கிய சுவையும் கொண்டவையாக அமைந்துள்ளன. தனக்கென தனி இடத்தினை பிடித்துள்ள புதுமை பித்தன் எழுத்தாளர்களுள் மிகச்சிறந்த அறிஞராக அறியப்படுகின்றார். புதுமை பித்தனின் சிறுகதைகள் அவருக்கு எழுத்துலகில் தனி இடத்தினை அளித்தன. இவரது சிறுகதைகள் கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, ஊழியன், தமிழ்மணி, தினமணியின் ஆண்டு மலர், நந்தன் ஆகிய பத்திரிகைகளில் பிரசுரமாயின. 1940 புதுமை பித்தனின் கதைகள் என்ற அவரது சிறுகதை தொகுப்பு வெளிவந்தது. சென்னையில் இருந்த காலத்தில் இவர் ஊழியன், தினமணி மற்றும் தினசரியிலும் பணிபுரிந்துள்ளார். 1930களில் உருவாகிய மணிக்கொடி இயக்கத்தின் முக்கிய எழுத்தாளர்களுள் ஒருவராக விளங்கியவர். இவருடைய படைப்புகள் அதிகமாக விவாதிக்கப்பட்டன. அது மட்டுமின்றி 2002 ஆண்டு தமிழக அரசு இவரது படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியது. இவர் தமிழ் எழுத்துலகில் சிறுகதை மன்னன் என அறியப்படுகின்றார். இத்தகைய சிறப்பு பெற்ற ஆசிரியரான புதுமை பித்தனின் படைப்புகளுள் ஒன்றான காலனும் கிழவியும் எனும் சிறுகதை பற்றிய செய்திகளை இப்பகுதியில் காணலாம். ஒரு வயதான பாட்டிக்கும் யமதர்மனுக்கும் இடையே நடந்த உரையாடலை மிகவும் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையோடும் படைத்துள்ள இப்படைப்பானது படிப்பவர் மனதில் சிரிப்பை ஊட்டுவனவாக அமைந்துள்ளன. இக்கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் என்று நோக்கும்போது கதையின் கதாநாயகி கிழவியின் பெயர் மருதாயி. அதற்கு அடுத்தபடியாக கதையின் முக்கிய கதாபாத்திரம் காலன் என்று அறியக்கூடிய யமதர்மன். இந்த காலனுக்கும் பாட்டிக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக ஆசிரியர் படைத்துள்ளது வாசகர் மத்தியில் மிகுந்த நகைச்சுவை உணர்வை ஊட்டியதாக அமைந்துள்ளன. அதற்கு அடுத்தபடியாக கிழவியின் பேரனான மாடசாமி, அடுத்து விறகு பொறுக்கக்கூடிய கதாபாத்திரமான மாடத்தி மற்றும் அவ்வூர் பகுதிகளில் பனைமரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லினை எடுத்து விநியோகிக்கும் சுப்புநாடன். இவர்கள் 5 பேர் கதையின் முக்கியமான கதாபாத்திரங்கள் ஆவர். இப்போது கிழவிக்கும் அதாவது மருதாயி பாட்டிக்கும் காலனுக்கும் இடையே நடந்த உரையாடலை காணலாம். வெள்ளை கோயில். மருதாயி பாட்டி வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் வெள்ளக்கோயில் ஆகும். இங்கே பாட்டிக்கு 85 முதல் 90 வயதுக்குள்ளாக இருக்கும். வெள்ளக்கோயில் என்பது சுடுகாட்டு பகுதி என்பதால் மக்கள் அங்கு செல்ல தயங்குவர். ஆனால் மருதாயி கிழவி மட்டும் அங்கு ஒரு குடிசை போட்டு வாழ்ந்து வந்தாள். ஏனெனில் மருதாயி கிழவியின் கணவன் சிறு வயதாக இருக்கும்போதே மதுவுக்கு அடிமையாகி இருந்தான். இதனால் மருதாயி கிழவியும் வேலைக்கு சென்றுவிட்டு வரும்போது மடி நிறைய நெல் கொண்டு வந்தாலும் அத்தனை நெல்லையும் விற்று கல்லாக வாங்கிவிடுவாள். வாங்கிய கல்லை தன் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குடிப்பார்கள். ஆகையால் மருதாயி கிழவியின் கையில் காசு பணம் ஏதும் இல்லாத சூழ்நிலை உண்டானது. இதனால் சுடுகாட்டு பகுதியில் குடிசை போட்டு வசிக்கும் நிலைமை உண்டது. மருதாயி பாட்டி வயதான தோற்றம் என்பதால்
பேசுகின்ற பேச்சுக்கள் புரியாத வகையில் இருக்கின்றனவாக கதையின் தன்மை, அதாவது பாட்டியின் கதாபாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்.